அதே மாதிரி தான் முருக பக்தர் மாநாட்டுக்கு அதுக்கு சரியா கணக்கு வழக்கே கிடையாதுங்க. இல்ல இந்து முன்னணி இந்த முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி மாநாடு நடத்துச்சுன்னா அதுல சார் அதுல வந்து அரசியலே பேசப்படல. அரசியல் முருக பக்தர்கள் அரசியல் பேசினா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது நான் கேட்கிறேன். அரசியல் மாநாடுனே நடத்திருக்க வேண்டியதானே, எதுக்கு முருகன் மாநாடு நடத்துனீங்க? இந்து முன்னணி ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம், எல்லோரையும் அழைத்தோம். இந்து முன்னணி திருமாவளவனை அழைத்தோம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்கு நேரம் கேட்டார்கள். எல்லாரையும் அழைச்சாங்க. அவங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது, பிஜேபி காங்கிரஸ் இந்த வேறுபாடுகள்லாம் கிடையாது. நடத்தப்பட்டது முருக பக்தர்கள் மாநாடு. அதுல பாரதிய ஜனதா கட்சி தானாக முன்வந்து அதுல இன்வால்வ் ஆகி அவங்க நேரடியாக கலந்துகிட்டாங்க. முருக பக்தர் மாநாட்டுக்கு அரசியல் சாயம் பூசியது யார்? முதல்ல முருகனுக்கு அரசியல் சாயம் பூசினது யாரு? எங்க அண்ணன் நயினார். என்ன பிரச்சனைனா முருக பக்தர்கள் நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்ன வார்த்தை இந்து முன்னணி நடத்தியது பேர்ல, ஆனா முழுக்க முழுக்க பாஜக தான் பண்ணிச்சினார். அவர் காம்ப்ளிமெண்டா சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பெருவாரியாக அதிலே கலந்து கொண்டார்கள். காங்கிரசுக்கு வருவதற்கு என்ன தயக்கம்?